வெளிப்புற படப்பிடிப்பினுடைய சகோதரி சுபா சதீஷ்குமார் அவர்கள் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சுபாம்மா. இப்போது இன்றைக்கு ஒரு பெண்ணாக, ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு கல்வியாளராக பல்வேறு பரிணாமங்களில் நீங்கள் சில பதிலை சொல்லணும். ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் பெண்களுக்கான சட்ட ஒழுங்கு, அதாவது நீதிமன்றத்தில் பதறக்கூடிய அளவுக்கு வெட்டுகிறார்கள். ஸ்கூல் ஜோனில் கஞ்சா பல ரூபங்களில் வருது. எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம். அதாவது சிறைக்குள் விசாரணை கைதிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். தென் மாவட்டங்களில் ஜாதி மோதல்கள் நிறைந்த பகுதிகளில் மறுபடி வன்மங்கள். இதுக்கிடையில் 200 சீட்டு பிடிப்போன்னு புகழாரும் வேறு. இதையெல்லாம் இணைத்து ஒரு சகோதரியாக, குடும்ப தலைவியாக இந்த ஆட்சிக்கான உங்கள் மதிப்பீடு என்ன சுபா? சார், மொத்தத்துல இந்த ஆட்சிக்கான மதிப்பீடு அப்படிங்கறத நான் செகண்ட் பார்ட்ல சொல்லலாம்னு வச்சிருந்தேன் சார். ஆனா நீங்க கேட்டதால நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். இல்ல, நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. ஓகே சார். அதாவது இன்னைக்கு நடந்தது இல்லையா நெல்லையில ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். சட்டம் ஒழுங்கு எங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுகிறது மொத்த தமிழகத்திலையும். நெல்லையில இது ஒண்ணும் புதுசு கிடையாது சார். நெல்லை ஆல்ரெடி இங்க ஒரு பதட்டமான ஏரியாவாக தான் ஐடென்டிஃபை பண்ணப்படுது. இங்க அவர் வந்த போதே அந்த குற்றவாளி கொலை வழக்குல சாட்சியோ அதை எதுக்கோ கோர்ட்டுக்கு வந்த குற்றவாளி நம்பர் பிளேட் இல்லாத 2 வீலர்ல தான் வந்திருக்காரு. அங்க 2 வாசல் இருக்கு. 2 வாசலுமே 10 20 காவலர்கள் இருக்கிற வேண்டிய இடத்துல, செக் பண்ணி அனுப்ப வேண்டிய இடத்துல ஒருத்தர் கூடவா இல்ல. அப்படியே இருந்தா உங்க கையில கன் இல்லையான்னு கேக்குறாங்க அதை பார்த்த வக்கீல்கள் எல்லோருமே. சோ அப்ப நீங்க 3+4 3 பேர் அவரை சுத்தி நோட்டம் போட்டிருக்காங்க. 4 பேர் கார்ல வந்திருக்காங்க. கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் கார்ல எய்தாப்ல இருக்கிற அன்னபூர்ணா வாசல்ல வண்டி நிறுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 3 பேர் பிடிக்க, 4 பேர் வெட்ட, திரும்பி அதே கார்ல ஏறி தப்பிச்சு போறாங்க. ஒரு வக்கீல் ஒத்தையாளா நின்று அந்த காரை மறிக்கிறேங்கிறாரு. அவங்க கையில இருக்கிற அருவாளால வெட்டினா அது எனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு பொது மனிதனுக்கு இருக்கும் பொறுப்பு கூட ஒரு காவல்துறைக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த இடத்துல நமக்கு எழுது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு வக்கீல்கள் பிடித்து கொடுத்த பிறகு நீங்க சொல்றீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு இல்லாத ஒரு சட்டம், தனி மனிதனை பாதுகாக்காத ஒரு சட்டம் இருந்து என்ன, இல்லாமல் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, சமுதாயத்துல யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியா போயிடுது. காவல்துறையினர் என்ன செய்வாங்க இந்த மாதிரி பண்ணா? முதல் வாட்டி கொலை பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அது பழகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. காவல்துறை என்ன செய்யும், சட்டம் என்ன செய்யும், மக்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் அவங்களை இதுக்கு கொடுக்கறது சார். நெல்லையில இது ஒன்று புதுசு கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். பசுபதி பாண்டியன் அவருடைய தீவிர ஆதரவாளரான தீபக் பாண்டியனுடைய கொலையும் அதை தொடர்ந்து நடந்த ஊர்வலமும். இப்ப நீங்க 2 நாளைக்கு முன்னாடி பாருங்க, முன்னாள் பிரதமருடைய முன்னாள் கோவையில குண்டு வெடிச்ச போது கைதான ஒரு குற்றவாளிக்கு நீங்க அவ்வளவு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு ஒரு பாதுகாப்பு போடாத ஒண்ணுதான் பாக்கி. 1500 பேர் கலந்துக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நீங்க வேற எந்த மாதிரியான ஒரு சட்டத்தை எதிர்பார்க்க முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்களே பாப்போம். சட்டம் பத்தி பாதுகாக்காத காவல்துறை எதற்கு, நீதித்துறை எதற்கு? கூட்டோட ஏசிடிசிய மாத்துங்கன்னு சொல்றாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, 3 மாதத்திற்குள் நீலகிரியிலயோ உதகையிலயோ ஒருத்தர் கையூட்டு வாங்கினார்னு ஒரு அரசு அதிகாரிய என்ன பண்றாங்கன்னா, சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணல, அவங்கள டவுன் த சவுத் மாத்துறாங்க. இப்படிதான் இருக்கு இங்க இருக்கிற சட்டம். அரசு அதிகாரிகளுக்கு ஓட்டைகளை அதிகமா இருக்கு. போன வாரம் சார் அடாத மழை பெய்த போது சென்னையில ஒரு ஊடகம் ஒரு செய்தி வெளியிடுறாங்க. சென்னை அடாத மழையிலும் விடாது கொள்ளையடிக்கும் கொள்ளையர்கள் வானிலை செய்தி கேட்டு கொள்ளையடித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சார், சிரிப்பா இருக்கு சார். இதான் சார், எந்த இடத்துல நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாம, எதை பேசுறோன்னே தெரியாம இருக்கும். இப்ப சமீபத்துல ஒரு ஆடியோ ஒன்று வெளிவந்தது. திருநெல்வேலியில சைவ சித்தாந்த கழகத்தை சார்ந்த ஒருவர் பேசுறாரு. எதிர்முறையில பேசுறவர் ஒரு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் கிட்ட பேசுறாங்க. அப்ப அதை பேசும்போது, இந்த உன்னால முடிஞ்சா பாத்துக்கோ அப்படின்னு அமைச்சரே ஒரு மிரட்டல் விடுக்கும் தொனியில் பேசுவதாக அந்த ஆடியோ செய்தி குறிப்பு நமக்கு சொல்றாங்க. அடுத்தது சிங்கிள் டேல நவம்பர் 20 அன்னைக்கு பாத்தீங்கன்னா, காலையில தஞ்சாவூர்ல டீச்சருக்கு அருவாள் வெட்டு பள்ளி கல்வித்துறையில, மத்தியானம் கிருஷ்ணகிரி ஓசூர்ல வக்கீலுக்கு கோர்ட் வாசல்ல அருவாள் வெட்டு. அதே அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா 14 வயசு ஒரு பொண்ணை 3 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணிருக்காங்க. கொலை, கொள்ளை,
எதுக்குமே ஒரு பாதுகாப்பு இல்ல. மருத்துவத்துறையில போன மாசம் நம்ம இதே விவாதத்துல பேசினோம். மருத்துவரை உள்ள புகுந்து அது வாட் எவர் த ரீசன் மேபி, வெதர் அவர் சரியா மருத்துவம் கொடுக்குறாரு அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் உள்ள கத்தி எடுத்துட்டு போறாருன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி எல்லாம் ஸ்கூல்ல சொல்லுவாங்க ஷார்ப்னர் கூட கொண்டு போக கூடாது, ஏன்னா அதுல பிளேடு இருக்கு, குழந்தைங்க கைய வந்து அது வந்து ஸ்கிராச் பண்ணிடும், அவங்க குழந்தைகளுக்கு வந்து டேமேஜ் பண்ணும்னு. ஆனா தற்போது பசங்க கிட்டதான் அருவாள் இருக்கு. ஸ்கூலுக்கு போற பசங்க கிட்ட அருவாள் இருக்கு. ஸ்கூல்ல வந்து வெஞ்சன்ஸை தீர்த்துக்க முடியலன்னா வெளியில வந்து அருவாளால வெட்டுறாங்க. இதையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கோம் சார். இதெல்லாம் தான் திருநெல்வேலி சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, சிவாஜி படத்துல வந்து ஒரு வசனம் ஒண்ணு வரும் சார், பழைய படத்துல. அதாவது இந்த வற்றாத ஜீவ நதியே போயிடுச்சுன்னா அது எங்க போய் ஆறுதல் தேடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். எனக்கு வந்து இந்த ஜூன் மாசம் வந்து 27ஆம் தேதி விருதுநகர்ல வந்து ஒரு பள்ளர் சமுதாய பெண்ணை வந்து ஒரு சக்கிலிய சமுதாய இளைஞன் அந்த ஆணவ படுகொலை போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இது வந்து சூறையாடிது. அந்த காய்ந்து போன ஆறெல்லாம் வற்றாத ஜீவ நதியை பார்த்து ஆறுதல் அடையுமாமா, ஆனா இந்த நதியே வற்றி போய்விட்டதாங்கிற மாதிரி கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்டுக்கே அந்த நிலைமை தான் இன்னைக்கு. சரி, திருமாவளவன் வந்து நிறைய இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேசவே முடியல. நீங்க அப்ப கேட்டீங்க இல்லையா சிறுபான்மையினருக்காக என்ன செஞ்சாங்கன்ட்டு, பெரியாரை காப்பாற்றி வரவங்க. நாங்க தான் சிறுபான்மையினருக்கு காவலர்னு சொல்லக்கூடிய திருமா அவர்கள் கூட ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக பேசாம இருக்காரோ, தோழமை சுட்டாம இருக்காரோ, வேங்கை வயல் இருந்தும் பேசாம இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் நமக்கு ஏற்படுது சார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஜூன் 27ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி மதுரையில கொலை செய்யப்படுறாரு காலையில வாக்கிங் போனவர். சோ இந்த ஏரியா அந்த ஏரியான்னு கிடையாது, ஆல் ஏரியா சூப்பரா இருக்கு. நீதித்துறை சூப்பரா இருக்கு, காவல்துறை. பல்லடம் கொலை எடுத்துக்கோங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எடுத்துக்கோங்க. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை தாங்கும் போது சாமானிய மக்கள் எம்மாத்திரம் சார். சுபாமா, உங்களுடைய நிறைவு கருத்து சார். இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறத பத்தி பேசும்போது எனக்கு மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவை நினைவு கூறணும்னு நான் நினைக்கிறேன் சார். அவங்க இருக்கும்போது போலீஸை பார்த்தாலே ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும்னு எல்லாருக்குமே தோணும். ஏன்னா அவங்க ஆட்சியில வந்து போலீஸார்கள், அதாவது காவல்துறையினர் வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் வந்து இருந்தாங்க. யார் எப்படி இருந்தாலும் கவலைப்படுறது கிடையாது. எந்த ஆட்சி எந்த கட்சி யாரா இருந்தாலும் சரி, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை உண்டுங்கிறது அந்த பயம் வந்து தப்பு செய்யறவங்களுக்கும் இருந்தது, சட்டத்தை எடுக்கிற காவல்துறைக்குமே அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்தது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடமையை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது. இப்ப அது இருக்காங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதாவது மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறைவதற்கு முன்னாடி அடுத்தது எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா அவருக்கே அதை நம்பியிருப்பாரா இல்லையான்னு தெரியாது. அவருக்கே அது சர்ப்ரைஸா தான் இருக்கும் அந்த வேர்டு அவருக்கு தெரிஞ்சதுன்னா. அப்படிப்பட்ட எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போதே அவரை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகவே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியை வந்து நிலைநாட்டினார். நாங்க தான் அப்படின்னு ரைட் ராயலா. இப்ப உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கொடுத்து மக்கள் சட்டசபைக்கு அமைச்சிருக்காங்க, நீங்க எங்க போராட்டத்துல முன்னிக்கிறீங்க? எதிர்கட்சி ஆக துடிக்கணும், அடுத்தது நாங்க தான் 2வது இடத்துக்கு வரணும்னு போட்டி போடுற கட்சிகளும் எவ்வளவு பேர் நீங்க சேர்ந்து அந்த இடத்துக்கு போறீங்க? களத்துல வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து அறிக்கை கொடுக்கறது அரசியல் கிடையாது. களத்துல இருக்கணும், மக்களோட மக்களாக பயணிக்கணும். அப்பதான் நீங்க மக்கள் மனசுல இருப்பீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போ சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு ஊடகத்துக்கு சார். சொல்லியிருக்காரு, ஒரு 6000 மக்கள் 3 கிராமத்துல வெள்ளம் சூழ்ந்துருச்சு, நான் கொண்டு வந்து ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கேன். அவங்க என்கிட்ட கேக்குறாங்க சார், அத்தியாவசியமா ஒரு பால் கொடுங்க பிள்ளைக்குன்னு கேக்குறாங்க, என்னால கொடுக்க முடியல. என்னோட துணை முதலமைச்சரை கான்டாக்ட் பண்ண முடியல. முதலமைச்சர் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமை, புரியுதுங்களா? அப்புறம் தானே நீங்க நிவாரணத்துக்கு போறீங்க. பாலே கொடுக்க முடியல, கூட்டணியில இருக்கிற கஷ்டப்படுற அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பாலே கொடுக்க முடியல, அதை அவர் பதிவு பண்றாரு. அப்படிதான் இருக்கு இன்றைய ஆட்சியாளர்களும் அரசாங்க அதிகாரிகளையும். ஒரு சாமானியர்கள் போய் கான்டாக்ட் பண்ணணும்னா இந்த சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின்னா மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுவாங்க சார். அந்த மாதிரி ஆட்சியை வருவதற்கு முன் ஆட்சி வருவதற்கு பின்னு நீங்க 2ஆ தான் இந்த அரசை பார்க்கணும். பொதுவாகவே இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கோம் இந்த நோரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. வேலூரை சார்ந்த பாஜக நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்டதற்கு அதே ஊரை சேர்ந்த திமுக நிர்வாகியினுடைய மகனின் ஓட்டுநரும் அவருடைய நண்பரும் நீதிமன்றத்துல சரணடையர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப எப்படி இருக்குன்னா சார், ஊழல் செய்து சிக்கிய அதாவது மந்திரிகளோ இல்லைன்னா
அவங்களுடைய சொத்துக்களையோ ஆவணங்களையோ பறிமுதல் செய்ய மாட்டாங்க சார். பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் செத்து போயிருக்காங்க. அவங்களுக்கான அத உரிமம் கொடுத்தாங்களே அந்த கட்டிடம் கட்டுவதற்கு, அந்த அதிகாரிகளோட ஆவணங்களை பறிமுதல் பண்ண மாட்டாங்க. தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் கொடுத்த மருத்துவர்களின் உண்மையான அந்த சான்றிதழ் உண்மையா பொய்யான அந்த ஆவணத்தை பறிமுதல் செய்ய மாட்டாங்க. ஆற்று மணலை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை பறிக்க மாட்டார்கள். மலைகளே காணாமல் போகும் அளவுக்கு கனிம வள கொள்ளையக்கு உடந்தையா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அதிகாரிகளுடைய சான்றிதழை கூட பறிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க மறந்து போய் வண்டியில போகும்போது ஹெல்மெட் இல்லாம போனீங்கன்னா உங்களோட ஆவணங்களை பறிப்பாங்க.